தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைக்குள்ள ஆலோசனை என்னவென்றால், அந்தரங்க பாவம் ஒரு நாள் வெளியாகும். அண்டர் கிரவுண்டில் தெரியாமல் கள்ள உறவுகள், தகாத உறவுகள், கூடா நட்புகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஒரு நாள் கேடா முடியும், வெளியரங்கமாகும். தெரியாமல் வராது. தெரியாமல் இருக்க முயற்சி பண்ணுவாங்க, தெரிஞ்சிடுவானா வெளியரங்கமாயிரும். இறைவன் கொண்டு வந்துடுவார் வெளியே. பல நாள் களவு, ஒரு நாள் இளவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பல நாளுக்கு தப்பிச்சிடுவான், ஒரு நாளில் மாட்டிடுவான். இறைவன் அதை செய்வார். புருஷனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் புருஷனோ, பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோரோ, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகளோ, அந்தரங்கத்தில் எதை செய்தாலும் ஒரு நாள் வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த அறிவு உங்களுக்கு இப்போயே இருந்தால் அந்த அந்தரங்க காரியங்களை வெளியரங்கம் ஆயிரும் என்ற பயத்தில் அந்தரங்கங்களில் உள்ள காரியங்களை விட்டுட்டு திருந்தி நல்ல மனிதனாக, நல்ல மனுஷியாக, நல்ல பெற்றோராக, நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சி பண்ணுங்கள். அந்தரங்கத்தில் எதையும் செய்ய வேணாம், திருந்துங்க. கள்ளக்கடத்தல், திருட்டு, பெற்றோருக்கு தெரியாமல் எந்த விஷயமும் வெளியே வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் போதே வெளியே வரும்னு நினச்சிக்கிங்க. வெளியே வரும் நினச்சிக்கோங்க. நினச்சா செய்ய யோசிப்பீங்க, திருந்துற வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கும் தெரியாது, மறைச்சிடலாம் வச்சிடலாம்னு சொல்கிறது முட்டாள்தனமான காரியம். நிச்சயமாக அது ஒரு காலம் வரும், ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அதனால் அது பழி வாங்கும். அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால் வெளியரங்கம் ஆகிரும். நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும். சட்டம் தன் கடமைகளை செய்யும்னு சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக வரும். எத்தனையோ வருஷம் கொலை செஞ்சு ஒருத்தன் தப்பிச்சு வெளிநாட்டில் போய் தப்பிச்சு இருந்தான். ஒரு நாள் அகப்பட்டுருவான். இத்தனை வருஷம் குற்றவாளி, இத்தனை வருஷம் மறைஞ்சிருந்தான், பிடிபட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா? நிச்சயமாக தவறு செய்தவன் அகப்படுவான், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அந்த பழமொழியெல்லாம் உண்மை. அதனால் அந்தரங்கத்தில் உள்ள விஷயங்களை வெளியாகும்னு நினச்சி அந்தரங்கத்தில் செய்வதையே விட்டுட்டு நல்ல மனிதனாக, நல்ல பண்பாளர்களாக, உண்மை உள்ளவர்களாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. நன்றி.